இன்றைய தினம் 101வது அத்தியாயம் 11 வசனங்களை கொண்ட சூரத்துல் காரியா என்ற சூராவை பார்க்க இருக்கிறோம். இந்த சூரா மக்கியா வகையைச் சேர்ந்த ஒரு சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய வசனங்களில் மக்களை குர்ஆனின் பக்கம் ஈர்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை கேள்வியாக கேட்டு, உங்களுக்கு தெரியுமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்பது போன்ற வசனங்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இறக்கி இந்த குர்ஆனை திரும்பி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அப்படியான வசனங்களை கொண்ட ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் காரியா என்கின்ற இந்த சூரா. நாங்கள் எல்லோரும் அடிக்கடி ஓதுகின்ற இந்த சூரா, இந்த சூராவுக்கு காரியா என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரியா என்றால் திடுக்கிடச் செய்யக்கூடியது என்று பொருளை கொண்டது. முதலாவது வசனம் அல் காரியா என்று ஆரம்பிப்பதனால் இந்த சூராவுக்கு காரியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் 3 வசனங்களிலும் அந்த சொல்லை பற்றி பேசுகிறார். அல் காரியா, காரியா திடுக்கிடச் செய்யக்கூடிய நிகழ்வு. மல் காரியா, திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்ன? வமா அதராக மல் காரியா, திடுக்கிடச் செய்யக்கூடியது என்னவென்று நபியே இதுதான் உங்களுக்கு அறிவித்தது. அப்ப இந்த முதல் 3 வசனங்களும் இது சொல்லை பற்றியே பேசுகிறது. அல் காரியா, திடுக்கிடச் செய்யக்கூடியது என்ற கருத்துடைய இந்த சொல்லை பற்றியே இந்த முதல் 3 வசனங்களும் அல் காரியா திடுக்கிடச் செய்யக்கூடியது, மல் காரியா திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்ன, வமா அதராக மல் காரியா திடுக்கிடச் செய்யக்கூடியது என்னவென்று இதுதான் உங்களுக்கு அறிவித்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வசனங்களிலும் இந்த காரியாவை பற்றி பேசுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் மறுமையுடைய நிகழ்வுகளை சொல்வதற்கு பல்வேறுபட்ட சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒரு சொல் தான் இந்த காரியா என்று சொல்லக்கூடிய சொல், திடுக்கிடச் செய்யக்கூடியது. அதே போல நான் ஏற்கனவே பார்த்தோம் சூரத்துல் காஷியா, அதுவும் மறுமை நாளுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல். அதுபோலதான் சூரத்துல் நாஸியாத்தில் நாங்க பார்த்தோம் தாம்மா, தாம்மத்துல் குபுரா, அந்த சொல்லும் அது மறுமை நாளுடைய நிகழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அதே போலதான் சூரத்துல் நஜ்மிலே அல்லாஹ் அல் ஆஸிஃபா, அஸிஃபத்தில் ஆஸிஃபா என்று அல்லாஹ் ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி மறுமை நாள் நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் இந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த 3 வசனங்களிலும் சொல்லிவிட்டு அந்த திடுக்கிடச் செய்யக்கூடியது எது, என்ன விஷயம் என்பதை சொல்கிறான். 4வது வசனத்தில் யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபதூத், அந்த நாளில், அந்த திடுக்கிடச் செய்யக்கூடிய அந்த மறுமை நாளில் மக்கள் எல்லாம் ஆகிவிடுவார்கள். யகூனுன் நாசு, மனிதர்கள் எல்லாம் ஆகிவிடுவார்கள். எப்படி தெரியுமா? கல் ஃபராஷ். அல் ஃபராஷ் என்றால் ஈசல்களுக்கு சொல்வது. ஈசல்கள் லைட்ல அப்படியே சுத்திட்டு அந்த ஈசல்களுக்கு சொல்லக்கூடிய சொற்கள் ஃபராஷ். கல் ஃபராஷ், ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அதுக்கு அல்லாஹ் வர்ணிக்கிறான் அந்த ஈசல்களை அல் மப்தூத், கல் ஃபராஷில் மப்தூத், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் அவர்கள் ஆகிவிடுவார்கள். அந்த காரியாவுக்குரிய விளக்கம் தான் அது. அந்த திடுக்கிடக்கூடிய நாள் ஏற்பட்டு விட்டால், அந்த மறுமையினால் ஏற்பட்டு விட்டால்
அந்த மனிதர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். நான் ஏற்கனவே உள்ள சூறாக்களை பார்த்தோம். சூர் ஊதப்பட்டா முதலாவது சூருக்கு முழு மனித சமூகம், முழு உயிர்களும் அப்படியே பிரிக்கப்படும். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் எல்லா உயிரினங்களும் எழுப்பாட்டப்படும். அந்த உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதும் அந்த நிலை பார்ப்போமாக இருந்தால் அப்படியே பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று தட்டு தடுமாறி ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்தடித்துக் கொண்டு எண்ணி கணக்கெடுக்க முடியாத அளவு அதிகமான அந்த மக்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது என்கின்ற கருத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். மறுமை ஏற்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு அமளி துமளியாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுமையுடைய நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். சூரத்து இன்ஷிகாக், சூரத்து தக்வீர், அதே மாதிரி சூரத்து இன்ஃபிதார், இதுல எல்லாம் நாங்க மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பார்த்தோம். இதிலேயும் அல்லாஹ் ஒன்றை சொல்கிறார், வத்தகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ். அந்த நாள் ஏற்பட்டு விட்டால், மறுமை ஏற்பட்டு விட்டால் மலைகள், வத்தகூனுல் ஜிபாலு, மலைகள் எல்லாம் ஆகிவிடும். கல்இஹ்ன், இஹ்ன் என்றால் ஆட்டுடைய உரோமங்களுக்கு சொல்வது. இப்படியான உரோமங்கள் என்றால் அல் மன்ஃபூஷ், அப்படியே கொட்டப்பட்ட பல வர்ணங்களுடைய ஆட்டுடைய உரோமங்களை போல் அந்த நாள் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமை நாளை ஒப்பிட்டிருக்கிறார். அதாவது யாராலும் அசைக்க முடியாதளவு உறுதியாக தெரிகின்ற அந்த பாரமான மலைகள் கூட அந்த நாளுடைய அந்த கடினத்தால் அப்படியே உரோமங்கள் காற்றில் பறப்பது போன்று அந்த அந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதைத்தான் அல்லாஹ் ஒப்பிடுகிறான். மலைகள் எப்படி ஆகிவிடும் என்றால், அப்படியே உரோமங்களை காற்றிலே விட்டால் எப்படி அப்படியே பறந்து புரதையோ அது போன்று அந்த உறுதியான அந்த திடகாத்திரமான மலைகள் எல்லாம் அப்படி மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஏன் சொல்கிறான்? இதுதான் எங்களுக்கு தேவையான அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, ஒரு தர்த்தீப் இருக்கிறது. எச்சரிக்கை செய்வான். மறுமையை பற்றி சொன்னால் ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம் என்பதை அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய நன்மைகள் கனத்து விடுமோ, فَأَمَّا مَنْ ثَقُلَتْ, யாருடைய மீசான், மீசானுடைய இதுதான் மவாசி, யாருடைய நன்மைகள் கனத்து விடுமோ, فَهُوَ فِي عَيْشَةٍ رَاضِيَةٍ, அவர் திருப்தி அடைகின்ற சுவர்க்கத்திலே வாழ்வார். فِي عَيْشَةٍ رَاضِيَةٍ, திருப்தி அடைகின்ற சுவர்க்கத்தில் அவள் வாழ்வார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, யாருடைய நன்மையுடைய எடை குறைந்து விடுகிறதோ, فَأُمُّهُ هَاوِيَةٌ, அவர் ஒதுங்குகின்ற இடம் ஹாவியாவாகும். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ, அந்த ஹாவியா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்பாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முடிக்கிறார். மிக முக்கியமாக இந்த கடைசி பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசானை பற்றி பேசுகிறார். மஹ்ஷர் மைதானம் உண்டாக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிசாபை, கேள்வி கணக்கை ஆரம்பிப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலைகள் வழங்கப்படும். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவர் செய்த பேசிய சகல நடவடிக்கைகளும் பட்டோலைகளாக அவருக்கு வழங்கப்படும். அந்த பட்டோலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை நன்மைகளை தராசிலே அல்லாஹ் நிறுப்பான். அந்த தராசிலே நிறுத்தி நன்மைகள் கணக்குகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அதைத்தான் சொல்கிறது, فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய அந்த எடை, அந்த மவாசீன், அந்த தராசு கணக்குகிறதோ அவர்கள் فَهُوَ فِي عَيْشَةٍ رَاضِيَةٍ, அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, யாருடைய அந்த நன்மைகள் குறைந்து விடுகிறதோ, பாவங்கள் அது அதிகரித்து விடுகிறதோ,
ஃபஉம்முஹு ஹாவியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 8 வகையான நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார். 8 பேர்களுடைய நரகத்தை பேசியிருக்கிறான். அந்த நரகங்களில் ஒரு நரகம் தான் ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம். அந்த நரகத்துக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் போடுகின்ற போது அவரை முகம் குப்பரத்தான் போடுவார். முதலில் நரகத்துக்கு போவது தலைப்பகுதி. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறார், ஃபஉம்முஹு ஹாவியா. உம்முன் என்றால் தாய்க்கு சொல்வது, தலையாய பகுதிக்கு சொல்வது உம்முன். அந்த சொல்லை இங்கே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். தலைப்பகுதி தான் முதலாவது நரகத்துக்கு அல்லாஹ் அப்படியே காலை பிடித்து தலையை உள்ளே போட்டு அப்படியே போடுவான். இங்கே போடுவான், ஹாவியா என்கின்ற அந்த நரக நெருப்பிலே போடுவான். அது எது தெரியுமா? அது அதுதான் கடுமையாக கொழுந்து விட்டெறிகின்ற நெருப்பாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை முடிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை பற்றி சொன்னார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு அந்த நெருப்பை விட 70 மடங்கு நீ சூடான நெருப்பாக இருக்கும் அந்த நரகத்துடைய நெருப்பு. அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அந்த 70 பகுதியை இருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த நெருப்பை கடலிலே கழுவி விட்டுத்தான் இப்போது எங்களுக்கு நெருப்பாக தந்திருக்கிறார். இந்த நெருப்பையே எங்களால் தாங்க முடியாது என்றால், கண்ணியமானவர்களே, நரக நெருப்பு இப்படிப்பட்ட சூடானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் எச்சரிக்கை செய்கிறார். இதில் இன்னும் ஒரு தஃசீரை அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் மரணிக்கின்ற போது அவர்கள் நல்லவர்களாக மரணிக்கிறார்களா கெட்டவர்களாக மரணிக்கிறார்களா? அப்படி இருக்கத்தக்க அல்லாஹ் ஏன் மவாசின் கேள்வி கணக்கு என்ற ஒன்றை மறுமையிலே வைத்திருக்கிறார்? அவர்தான் பாவியாக மரணித்து விட்டார்களே, திரும்ப எப்படி அவருக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது? திரும்ப அவர் சுவர்க்கத்துக்கு போவாரா என்கின்ற கேள்விகளை எல்லாம் இந்த வசனத்துக்கு கீழால் அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மனிதன் உலகத்திலே வாழுகின்ற போது அந்த உலக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக பாவ சுமைகளோடு பாவ கரைகளோடு பாவியாக மரணிக்கின்ற போது அவன் ஒரு பாவியாக ஒரு கெட்டவனாக மரணிக்கிறான். அதே நேரம் இஸ்லாத்தை தழுவாத நிலையில் கலீமாவை சொல்லாத நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நிரந்தரமான பாவியாக நிரந்தரமான நரகவாதியாக இருப்பார் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இந்த புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். கலிமா சொன்ன ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக உலகத்திலே வாழ்ந்து விட்டார். இப்ப இவருடைய கடைசி நேரம் அவருடைய ரூஹ் பறிக்கப்படுகிறது. கெட்ட நிலையில் அவருடைய ரூஹ் பறிக்கப்படுகிறது. நல்லவர்கள் நல்ல நிலையில் அவருடைய ரூஹ்கள் கைப்பற்றப்படுகிறது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லவர்களுடைய ரூஹ் எங்கே இருக்கும், கெட்டவர்களுடைய ரூஹ் எங்கே இருக்கும், அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல் இல்லியூன் என்ற இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய சூறாக்களிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார். இப்போது இந்த உலக வாழ்க்கை முடிந்ததோடு பர்ஸக் என்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மனித வாழ்க்கையில் 5 கட்டங்கள் இருக்கிறது. முதலாவது வாழ்க்கை தான் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லுவோம், நாங்கள் எல்லோரும் உயிர்களாக இருந்த இடம். இரண்டாவது வாழ்க்கை ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கட்டப்பையிலே வாழக்கூடிய பருவம், அந்த காலம். மூன்றாவது வாழ்க்கை தான் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை. நான்காவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் ஆலமுல் பர்ஸக் என்கின்ற வாழ்க்கை. இது குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே உறுதிப்படுத்தப்பட்டது. அதுதான் மன்னரை வாழ்க்கை என்பது. மனிதன் மரணித்ததன் பின்னால் மறுமை ஏற்படும் வரைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் பர்ஸகுடைய வாழ்க்கை. இந்த மன்னரையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான மிக தெளிவான ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு சொன்னார்கள். ஒரு மனிதன் மரணித்து மன்னரையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டால் அவனிடத்திலே வந்து மலக்குகள் சில கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக வமா நபியுக வமா தீனுக, இந்த கேள்விகள் கேட்கப்படும்.
இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அளிக்கப்படுகின்ற போது நாங்கள் அந்த மண்ணறையிலேயே நாங்கள் சுவர்க்கவாதிகளாக வாழலாம், நல்லவர்களாக வாழலாம். அப்ப எங்களுடைய மௌத்துடைய கட்டம் ஒன்று இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை பர்சகுடைய அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அந்த மன்னரை வாழ்க்கையிலே ஒன்று நன்மை அல்லது தண்டனை எங்களுக்கு கிடைக்கும். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தினார்கள். ஒரு சில கபர்களை கடந்து வருகின்ற போது சொன்னார்கள், இந்த கபர் வேதனை செய்யப்படுகிறது, பெரும்பெரும் பாவங்களுக்காக வேண்டி அல்ல. ஒரு கபரை பார்த்து சொன்னார்கள், இவர் கோல் சொன்னதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு கபரை பார்த்து சொன்னார்கள், இவர் சிறுநீர் கழித்து உரிய முறையில் சுத்தம் செய்யாததனால் இவர் தண்டனை வேதனை செய்யப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மன்னரை அந்த கபருடைய வாழ்க்கை என்பது அது அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அது அந்த வாழ்க்கை அது தண்டனைக்குரியதாகவும் இருக்கலாம், அது சுவர்க்கத்துடைய இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இது பர்சகுடைய வாழ்க்கை. இதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை உண்டாக்குவான். அந்த மறுமையை உண்டாக்கி அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கேள்வி கணக்கை வைத்திருக்கிறார். அதிலேதான் 70,000 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கம் போவார்கள். அதிலே ஒருவர் செலக்டட் ஆயிட்டார், உக்காஷா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்தி விட்டார். ஆனால் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரம் மன்னரை வாழ்க்கையிலே தண்டனை அனுபவித்தவர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னித்தால் மன்னரை வாழ்க்கையிலே தண்டனை அனுபவித்தவரும் கூட சுவர்க்கத்துக்கு போகலாம் என்பதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ யாருடைய நன்மை கணக்குகிறதோ அவர்கள் சுவர்க்கத்தில் இன்பமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள் என்ற செய்தி இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு இதைத்தான் சொல்லித் தருகிறது என்ற விளக்கத்தை தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையின் மனிதன் என்ற வகையில் சிறு சிறு தவறுகள், சிறு சிறு பாவங்கள் நாங்கள் செய்திருப்போம். ஆனால் எங்களுடைய பெரும்பாவங்கள் நாங்கள் செய்திருந்தால் நாங்கள் தௌபா செய்து விட வேண்டும். சிறிய பாவங்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய மௌத்துக்கு முதல் நாங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய மீசான், எங்களுடைய தராசை கணப்பதற்கு எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. இந்த குர்ஆனுடைய சூறாக்களை ஓதி அறிந்து இதனுடைய கருத்துக்களை விளங்கி இது எனக்குத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உணர்வோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.